இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க முத்து எதுக்கு ஓவர் ஆக்டிங் பண்ணுறாரு தீபக் எவிக்ட் ஆனதுக்கு அப்படின்னு. இன்னும் 1 வீக் தானே இருக்குது, 1 வீக் பிரிஞ்சிருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. பாவம் அவங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பே லைஃப்பில் இருந்ததில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க இப்போ முத்துவாக இருக்கட்டும், நேற்று விஷாலாக இருக்கட்டும், அருண் போகிறதுக்கு அழுறது 1 வீக் அருணை பார்க்காம இருக்க முடியாதுன்னு அழலை, 1 வீக் தீபக் அண்ணாவை பார்க்காம இருக்க முடியும்னு அழுதலை. தீபக் அண்ணாவோட கனவு உடையுது, அவரால் ஃபினாலே ஸ்டேஜில் நிற்க முடியல. ஃபினாலே வீக்கில் அவர் போகாமல் நம்ம மட்டும் நிற்கிறோமேங்கும் போது ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா, ஒரு சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சுன்னா உண்மையிலே அவங்கள ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்க வருத்தப்படுவாங்களேன்னு நினச்சி அவங்கள விட நம்ம ஜாஸ்தியாக வருத்தப்படுவோம். இது நான் சொல்கிறது ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்க்கு. அந்த ரீசனுக்காக தான் முத்துக்குமரன் அழறாரு. இன்னைக்கு எபிசோடில் காட்டுவாங்க. அந்த ரீசனுக்காக தான் நேற்று விஷாலும் அழுதாரு. என்னடா நம்ம சேர்ந்தே ட்ராவல் பண்ணுமே, இப்போ கடைசியில் அவன் மட்டும் எவிக்ட் ஆகி போகிறானே, நம்ம மட்டும் இருக்கமே அப்படின்னு சொல்லி. ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து எவிக்ட் ஆகி போயிருந்தாங்கன்னா யாரும் அழமாட்டாங்க. அவங்க ஒரு ட்ரூ ஃப்ரெண்டு போகிறதுக்காக தான் முத்துக்குமரன் அழறாரு. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னென்னா, தீபக் அண்ணாவை எதுக்கு எலிமினேட் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக இது சேனலோட டிசிஷனா இல்லை ஓட்ஸ் கம்மியா உண்மையிலே தெரியல. ஏன்னா அன்அஃபிஷியலில் பார்த்தீங்கன்னா பவித்ரா தான் லாஸ்ட்டில் இருந்தாங்க. இது வரைக்கும் அன்அஃபிஷியலில் இருந்தவங்க தான் எவிக்ட் ஆகி போயிருக்காங்க. ஐடியலாக பவித்ரா தான் எவிக்ட் ஆகி போயிருக்கணும். பட் லக்கில்ன்னு சொல்லி அவங்களுக்கு தான் ஜாஸ்தியாக லக் ஃபேவர் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எவிக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பதிலாக என்எஃப்பி கிடச்சிது, அவங்களுக்கு பதிலாக தர்ஷா குப்தா போனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தீபக் அண்ணா ரொம்ப அன்ஃபேராக எவிக்ட் ஆகி போகிறாங்க. பவித்ராவே ஷாக்கான மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக தீபக் அண்ணா ஹார்ட் அண்ட் சோல் போட்டிருக்காரு இந்த ஷோக்கு. உண்மையிலே அவர் ஒரு ஃபஸ்ட் டாப் 3ல் அவர் கண்டிப்பாக வரணும்னு நான் நினைக்கிறேன். டாப் 3க்கு அவர் டெஃபினெட்லி டிசர்விங் தான். அவரும் ஜாக்லினும் 2 பேர்த்துக்கிட்ட கேட்டிங்கன்னா 2 பேருமே எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. மேபி ஜாக்லின் ஃபேன்ஸுக்கு ஜாக் பெருசாக தெரியும், தீபக் ஃபேன்ஸுக்கு தீபக் பெருசாக தெரியும். 2 கண்டஸ்டன்ஸ்க்கும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்சு இது மோஸ்ட் ஷாக்கிங் எவிக்ஷன் ஆஃப் ஆல் சீசன்ஸ்னு நான் நினைக்கிறேன். தர்ஷன் எவிக்ஷன் ரொம்ப ஷாக்கிங் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப ஷாக்கிங்கான எவிக்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.